உன் சுவாபத்தை தூண்டுறாங்களா, உன் வாயை கெடுக்க பார்க்கறாங்களா, உன் சிந்தையை கெடுக்க பார்க்கறாங்களா, அதை விட்டு விலகிரு. ஜென்ம சுவாபத்துக்கு இடம் கொடுக்காத. உன் இச்சையை தூண்டுகிற அநேக சம்பவம் நடக்கலாம். சில ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி உன்னை இழுக்கலாம். நீ போற இடத்துல நீ சில தப்பு செய்வதற்கு சில மனிதர்களை தூண்டலாம். தூண்டும் பொழுது அதுக்கு இடம் கொடுக்காத. ஒரு காலத்தில் விக்கிரக வழிபாடு செய்த நபர் தான், ஒரு காலத்தில் சடங்கு சம்பிரதாயம் செய்த நபர்கள் தான். உன்னை சுற்றிலும் அது நடக்கும் போது, உன்னை இழுக்கும் போது நீ செத்தவன போல இரு. எப்படி இருக்கணுமா? அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாத்துக்கும் நாம கனெக்ஷன் ஆயிக்கிறோமே. காந்தம் கூட எதிரெதிர் துருவம் தான் என்ன செய்யும்? ஒட்டும். சேம் பக்கம் வச்சா என்ன செய்யாது? கிறிஸ்தவன் அப்படி இல்லை, எல்லா பக்கமும் ஒட்டுறான். இவன் காந்தத்தன்மையவே மிஞ்சிறவன் யாரு? கிறிஸ்தவன். இவனை கண்டா இந்த பக்கம் ஒட்டிக்குவான், இந்த பக்கம் இவன்ட்டையும் ஒட்டிக்குவான், யார்கிட்ட போனாலும் ஒட்டிக்குவான். இடையில சர்ச்சுக்கு வந்தா சர்ச்சுக்கும் ஒட்டிக்கிறது. மரித்தவனாய் வாழ்றது அப்படின்னா, உன் பழைய வாழ்க்கை உன்னை நெருங்கி வரும் பொழுது அது உன்னை திரும்ப தொட முடியாத அளவுக்கு நீ செத்தவனை போல சம்பந்தம் இல்லாம வாழு. உலகத்தினுடைய அருவருப்புகள் உன்னை கிட்டி நெருங்கி வரும்போது நீ சம்மதம் இல்லாதவனை போல நடந்துக்க. அது தாங்க கிறிஸ்தவ ஜீவியம். நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருப்பது. பிழைத்திருப்பது அப்படிங்கிறது கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தின்படி வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. எவ்வளவு அழகா பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவோட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன். ஆயினும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செத்துட்டேன், ஆனாலும் பிழைச்சிருக்கிறேன். நான் என்ன ஆயிட்டேன்? செத்துட்டேன். எப்போ செத்துட்டேன்? எப்போ அந்த தமஸ்கு போற வழியில இயேசு அந்த சடுதியான ஒளியினால என்னை சந்தித்து என்னை ரட்சித்தாரோ, அன்னைக்கு நான் எங்க அறையப்பட்டுட்டேன்? அப்ப நான் செத்துட்டேன். செத்தா நான் இன்னைக்கு பிழைச்சிருக்கிறேன். எதுக்கு பிழைச்சிருக்கேன் தெரியுமா? நான் அல்ல, நான் அல்ல, சொல்லுங்க, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதுக்கு சிம்பிளா நீ புரிந்து சொல்றேனே. இப்ப பவுல் சொல்ற ஸ்டேட்மெண்ட் வச்சு பவுலை பத்தி சொல்றேனே. நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள். இந்த பவுல், நான் என்று சொல்ற பவுல் யாருன்னா பழைய பவுல். பழைய பவுல் என்ன பண்ணுவாருன்னா, நான் யாரும் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், என்ன போல யோகியன் எவனுமே இல்லை. அடுத்தவனை உடனே குற்றம் சாட்டிடுவான். பர்ஃபெக்ட் மேன், மிஸ்டர் பர்ஃபெக்ட். யாரு? யாரு? பவுல். மிஸ்டர் பர்ஃபெக்ட். அவர் நான் எல்லாத்திலும் பர்ஃபெக்ட். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. இப்போ ரட்சிக்கப்பட்ட பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் தான் வாழும்படி பிழைத்த பவுல் சொல்றாரு, பாவிகளில் பிரதான பாவி நான். எவ்வளவு சேஞ்ச் பார்த்தீங்களா? இதுக்கு முன்பு இயேசுன்னு சொல்றவனை அடிச்சான், நொறுக்கினான், கொலை செய்தான், சிறையில போட்டான், வீட்டில இருந்து இழுத்து தெருவில் தள்ளினான். ஒரு முரட இந்த பவுல். அந்த முரட்டு பவுல் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தான். இப்ப நான் பிழைச்சிருக்கிறது யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்து எனக்கு. இப்ப இதே பவுல் இப்ப என்ன பண்றாருன்னா, இயேசுவுக்கு எது பிரியமோ அதை செய்வதற்கு தன்னை விற்று போட்டான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத தன் பழைய வாழ்க்கையும் சரி, இந்த உலக மக்கள் வாழ்க்கையும் சரி, பவுல் பின்பற்றவில்லை. அல்லேலூயா. நான் அல்ல. இப்ப இந்த வார்த்தை நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். இப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்ப நான் இருக்கிறேன், இந்த பாடி என்னது? உள்ள இருக்கிற இன்ஜின் யாருது? கிறிஸ்து. அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னது? நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள். இந்த பாடி ஸ்ட்ரக்சர் தான் நான். உள்ள இருந்து பார்க்கிறது யாரு? கிறிஸ்து. உள்ள இருந்து பேசுறது யாரு? கிறிஸ்து. உள்ள இருந்து யோசிக்கிறது யாரு? கிறிஸ்து. உள்ள இருந்து செயல்படுறது யாரு? கிறிஸ்து. இப்ப அப்படி இருக்கும்போது செல்போன் எடுக்கிறேன், இதுல இருக்கிற சினிமாவை நான் பார்க்கிறேன். இதுல சினிமா இல்லை, நீ சொல்லும்படி புரிஞ்சுக்க சொல்றேன். சினிமாவை பார்க்கிறேன்னு வைங்க. இப்போ எனக்குள்ள இருக்கிற இயேசு இந்த சினிமாவை பார்ப்பாரா? பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? நல்ல பிலிம் பார்ப்பார் பாஸ்டர், அப்படியா? என்ன செய்ய மாட்டாரு? பார்க்க. அருவருப்பானது பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரு. இப்ப எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. இந்த பிரதரை பார்த்த உடனே எனக்கு அப்படி வருது. திட்ட முடிஞ்ச திட்டி அவர் தீத்தர்றேன், திட்ட முடியாட்டி மனசுக்குள்ளேயே முடிச்சுக்கிறேன்.
இப்ப இயேசு எனக்குள்ள இருந்தால் என் இயேசு அவரை எரிச்சோடு பார்ப்பாரா? எனக்குள்ள இயேசு அவரை காயப்படுத்த முடி பேசுவாரா? அப்ப எனக்குள்ள இயேசு இல்லைன்னா தான் இதெல்லாம் என்ன செய்யும்? எத்தனை பேர் புரிஞ்சது? ஏன் இந்த முதல் பாயிண்டே நம்ம விளக்கமா போயிடும்னா, இன்னைக்கு சில சீல்லாம் பிதிக்கு எடுத்துடணும். சீலோட இருந்தால் அது ரணம் அதிகமாகி உறுப்பையே கட் பண்ணிட்டு வந்துடும். பவுல் சொல்றாரு, நான் அல்ல, எனக்குள்ள யார் இருக்கிறது? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். மேல் வீட்டு அறையில எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, விருந்து. யூத பாரம்பரியப்படி விருந்துக்குள்ள வந்தா அடிமை எல்லா காலையும் என்ன செய்யணும்? கழுவணும். இயேசு பிளஸ் 12 சீசர்கள் 13 பேர் அறைக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் கால ஒருத்தர் கழுவல. இந்த 12 பேர் என்ன யோசிக்கிறான்? என்ன யோசிக்கிறான்? பிராக்டிக்கலா சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு இப்படி உட்காந்துக்கிறேன், இப்படி உட்காந்துக்கிட்டான். எவன்டா என் காலை கழுவுவான், எவன்டா என் காலை கழுவுவான் அப்படின்னு இருக்கிறான். எத்தனை பேர்? இப்படிலாம் செய்தாதான் சில பேர் கவனமே வருது. 12 பேர் உட்கார்றான், எவன் என் காலை கழுவுவான்? இயேசு சர்வலோகத்துக்கும் தேவனாய் கத்த. 12 பேர் தெரியுமா தெரியாதா? ஒரு நாள் இயேசு கேட்கிறாரு, என்ன எல்லாரும் யாருன்னு சொல்றாங்க? எல்லாரும் சொல்றாங்க உம்மை தீர்க்கதரிசின்றாங்க, உம்மை எரேமியான்றாங்க, பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசின்றாங்க, எலியான்றாங்க, யோவான் ஸ்நானகன்றாங்க. எஸ், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யாருன்றீங்க? உடனே பேதுரு என்ன சொன்னாரு? நீ தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ 12 பேருக்கு தெரியுமா தெரியாதா? இவர் யாருன்னு தெரியும். வரப்போகிற மேசியா இவர்தான், தேவகுமாரன் இவர்தான், கிறிஸ்து இவர்தான், இவர்தான் தொழுகைக்குரியவர், இவர்தான் கணத்துக்கு, எல்லாம் தெரியும். அப்ப 12 பேர் போட்டி போட்டு யார் காலை கழுவி இருக்கணும்? இயேசு காலை கழுவி இருக்கணும். 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு எழும்பினார், ட்ரெஸ்ஸை அங்கேயே கழட்டி வச்சாரு, இடுப்புல துணியை கட்டினாரு, பார்த்து தண்ணி எடுத்தாரு, ஒவ்வொருத்த காலையும் கழுவி காலை என்ன செய்தாராம்? தொடச்சார். ஆண்டவர் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கும் என்ன செய்யுங்க. அப்ப காலை கழுவும்படி அங்க ஆண்டவர் சொல்லல. நான் ஆண்டவர் போதகரும் தான், என்னையவே நான் தாழ்த்தினல. உனக்கு என்ன அவ்வளவு ஒரு கொம்பு? உனக்கு அடுத்த முன்பு தாழ்ந்து போகிறதுக்கு, அடுத்தவர்களிடத்துல நீ இறங்கி போவதற்கு உனக்கு என்ன? ஆண்டவர் சொல்றாரு, ஏன் தாழ்மை இல்லை? நான் யார் தெரியுமா? என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? அந்த பெருமை. அப்ப கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருன்னா எனக்குள்ள என்ன வெளிப்படணும்? இயேசுவின் தாழ்மை வெளிப்படணும். நான் யார் தெரியுமா? அந்த இருமாப்பு, அந்த அகந்த, அந்த பெருமை எனக்குள்ள வருதுன்னா உள்ள யார் இல்லை? கிறிஸ்து இல்லை. நான் இன்னும் சாகவே இல்லை. செத்தாதான் இயேசுவுக்குள் நான் பிழைத்திருக்க முடியும். இன்னும் மாமிசம் சாகாவிட்டால் இயேசு எனக்குள் இன்னும் பிழைக்கவில்லை. அல்லேலூயா.